ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்காக எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நாம் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தமிழ் தான் எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழுக்கு வந்து நம்ம வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் எப்படி ரிவிஷன் பண்ண ஒவ்வொரு செயலாக நான் வந்து பார்க்க போகிறேன். மொத்தம் வந்து 9 இயல் வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொரு இயல்லையும் உள்ள 2 செயல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த 2 செயலையும் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லா இயலையும் படிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இயலில் உள்ள 2 செயல், அதுக்கப்புறம் வந்து அடுத்து 2வது இயலில் உள்ள 2 செயல். ஸோ இப்படி வந்து நான் ஒவ்வொன்றா படிச்சுட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து உரைநடை வந்து படிக்க போகிறேன். உரைநடை வந்து செகண்டாக எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இலக்கணத்தை வந்து நான் லாஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ நான் செய்யுள் ஃபஸ்ட்டு படித்தேன் அப்படின்னா 6 to 10th வரைக்கும் நான் எல்லா செயலையும் நான் கவர் பண்ணிவிட்டு அதில் இருந்து நான் வந்து 11 கீழ்கணக்கு நூல்கள் வந்து என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தனியாக எடுத்து நான் படிப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஐஞ்சிறு காப்பியங்கள் என்னது, ஐம்பெருங்காப்பியங்கள் என்னது, அறநூட்கள்லாம் என்னது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை தனியாக எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அதை வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து நான் வந்து இலக்கணம் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, இலக்கணம் அப்படிங்கிறப்போ 6th வந்து நம்ம இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து தனியாக இருக்கும் இலக்கணம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் 7th வந்து அது கொஞ்சம் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி இலக்கணம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 9th and 10th பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. 6th கொடுத்ததை விட அதிகமாக கொடுத்து. ஸோ இலக்கணம் அப்படிங்கிறப்போ ஒவ்வொன்றா எடுத்து நம்ம படிக்கிறப்போ அது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், மறந்து போகாமல் இருக்கும். ஸோ இப்படி தான் தமிழ் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். ஸோ இப்படி தமிழ் படித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தமிழை பொறுத்த வரைக்கும் மேற்கோள்கள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ தமிழில் வந்து புக்கில் கொடுத்துருக்கிற மேற்கோள்கள் நீங்கள் முன்னாடியே எடுத்து வச்சுருப்பீங்க, எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா. ஸோ இதே மாதிரி எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா இதை பார்த்து படிக்கிறதுப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அடைமொழி பெயர்கள், சிறப்பு பெயர்கள். ஸோ அதையும் நீங்கள் வந்து நோட்டில் வந்து இதே மாதிரி எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் பண்ணுறதுக்கு. தெரியாதவங்க இதே மாதிரி வந்து நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, ஓல்டு கொஸ்டின் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும். ஓல்டு கொஸ்டின்லேருந்து வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓல்டு கொஸ்டினில் வந்து எப்படிலாம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, எப்படிலாம் நம்ம வந்து படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம வந்து படிக்கிறதையும் தாண்டி நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறதையும் தாண்டி நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக வந்து திங்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து பாஸ் ஆக முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸ் வந்து நம்ம வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வந்து டாப்பிக்காக வந்து எடுத்து எழுதிக்கணும். அதுக்கப்புறமா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மடங்கு கணக்குங்க, விகிதம், வட்டி, தனி வட்டி, கூட்டு வட்டி, இதே மாதிரி ரயில் கணக்குகள், மடங்கு கணக்குகள்னு நிறைய விதத்தில் வந்து மேக்ஸை வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து மேக்ஸை வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 நோட்டு போட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினையும் நம்ம எழுதி எப்படிலாம் அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் எழுதி வச்சுருப்போம்னா, நான் மேக்ஸ் மட்டுமே ஒரு 3 நோட்டு போட்டு வச்சுருக்கிறேன், பார்த்தா தெரியும். ஸோ இதை போட்டு நீங்கள் படித்து நீங்கள் அதை படிக்க மட்டும் இல்லை, செஞ்சு பார்த்தா தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 25 மார்க்கு கண்டிப்பாக எடுக்க முடியும். மேக்ஸை பொறுத்தவரைக்கும் வேறு வழியே கிடையாது. ஒவ்வொரு இதாக எழுதி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ஃபார்முலா இருக்கும், அதையும் நம்ம மனப்பாடம் பண்ணி அண்ட் அதுக்கான ஷார்ட்கட் இருக்கும், அதையும் நம்ம செஞ்சு பார்த்தா அப்படி மட்டும்தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 25 மார்க் வந்து எடுக்க முடியும். அது வரைக்கும் 100 கொஸ்டின் இருக்கா. இப்போ வந்து நம்ம படித்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படித்து முடிச்சிட்டோம், என்னால் 100 கொஸ்டின் இப்போ அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சீட் வந்து நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொடுப்பாங்களே, ஓஎம்ஆர் சீட், இந்த சீட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா இதை வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் உங்களால் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து போட்டு இதில் வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ எத்தனை கொஸ்டின் ரைட்டு நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஓஎம்ஆர் சீட்டு. ஸோ இதை வாங்கி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் ஆக வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம வந்து சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும், இப்போ சோசியல் சயின்ஸ் அப்படிங்கிறப்போ நம்ம புக் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப பேர் வந்து விட்டுட்டு போயிடுவோம். சோசியலையும் சரி, சயின்ஸையும் கிடையாது, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டாபிக் வந்து இருக்குது. அதனால சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் யாருமே படிப்பாங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் ரொம்ப பேர் வந்து சயின்ஸை வந்து விட்டுட்டு தான் போவோம். இப்போ சோசியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா படிக்க முடியலை அப்படின்னா இந்த கொடுத்துருக்காங்க, இந்த
அந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறத மட்டுமாவது நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாவது இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறத மட்டும் படிச்சுட்டு போங்க. ஸோ மேக்ஸிமம் இதை வந்து ஏழ்வி பேசுகிறது வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புக் பேக் கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. புக் பேக் கொஸ்டின் வந்து இதை படித்தா தான் நம்ம வந்து இதை அட்டன் பண்ண முடியும்னு இல்லை. ஸோ கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு இதுக்கும் புக் பேக் கொஸ்டின் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக் பேக் கொஸ்டினை மட்டும் நீங்கள் வந்து படிச்சுட்டு போங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் கொடுத்துருக்க பாக்ஸ் கொஸ்டினே நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் அதே மாதிரி தான். பாக்ஸ் கொஸ்டினே புக் பேக் கொஸ்டினே நீங்கள் கண்டிப்பாக தரவாக நல்லா படிச்சுட்டு போங்க. நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க. இது அது மட்டும் இல்லாமல் 10th அதாவது 6th to 10th வரைக்கும் உள்ள புக்கை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் 11th and 12th புக்கையும் நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டு போக பாருங்கள். இது அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம வந்து ட்ரீம் வந்து கனவு காண்ற மட்டும் போதாது, அதுக்கான செயல்முறையும் நம்ம செய்யணும். அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் போடுறத விட நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பாஸ் ஆக வந்து ரொம்ப ரொம்ப வழி இருக்கு. பாஸ் ஆக முடியும் நம்மளால். வருகிற ஜூன் 9ஆம் தேதி எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் அரசு அதிகாரியாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.